அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sastra.edu கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு மெயினாக இந்த பேஜுங்கிறது ஓப்பன் ஆகிடுது. இது போக இந்த சாஸ்திரா ஹோம்குள்ளே போனால் தான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட பேஜுங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுங்க. இதில் நம்மளுக்கு இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டில் 2 வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் கேம்பஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது தஞ்சாவூர் கேம்பஸ்க்கான ரேங்க் லிஸ்ட். இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கும்பகோணம் கேம்பஸ்க்கான ரேங்க் லிஸ்ட். சில மாணவர்கள் தஞ்சாவூர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க, சில மாணவர்கள் கும்பகோணத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. கும்பகோணம்க்கு அப்ளை பண்ணிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கணும், தஞ்சாவூரில் அப்ளை பண்ணிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கணும். ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு இங்கே கிளிக் ஹியர்னு இருக்குது. ஸோ இதில் கிளிக் ஹியர்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகண்ட் லாகின்ங்கிறது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு செக் பண்ண முடியும். ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் 2 வகையான ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் 1ன்னு வந்திருக்கும், இன்னொன்று ஸ்ட்ரீம் 2ன்னு வந்திருக்கும். ஸ்ட்ரீம் 1ங்கிறது JEE மார்க்ஸை பேஸ் பண்ணின ரேங்க் லிஸ்ட். ஸ்ட்ரீம் 2ங்கிறது ஒன்லி +2 மார்க்கை மட்டும் பேஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டாக பார்க்கப்படும். ஸோ ஸ்ட்ரீம் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா கோட்டாவோட ரேங்கிங்கிறது வரும். ஏஐஆர்னு வரும். அது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கிங்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரேங்கிங் வரும். தென் தஞ்சாவூர் ரேங்கிங் மற்றும் திருச்சி ரேங்கிங்கிறது நம்மளுக்கு வருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பக்கம் ஸ்ட்ரீம் 2ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது +2 மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணின ரேங்கிங் வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ரேங்கிங், தஞ்சாவூர் ரேங்கிங் மற்றும் திருச்சி ரேங்கிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். இது போக இவங்க வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் கவுன்சிலிங் நடக்கும், அதோட கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் எப்போ எப்படி சீட்டு ஃபில் பண்ணணும், இது சம்மந்தமாக எல்லாமே தனியாக ஒரு வீடியோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண தகவல்கள். இன்னும் உங்களுக்கு கண்டினியூஸாக சாஸ்திரா யூனிவர்சிட்டி பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.